இந்தியாவில் யாருமே செய்யாதது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் செய்ய முடியும். பல வெற்றி இயக்குனர்கள் இருக்கிறாரு, வெற்றிமாறன் இருக்கிறாரு, அது மாதிரி நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாரு, இன்னும் பல முன்னோடி இயக்குனர்கள் வந்து தமிழில் இருக்கிறாங்க. ஆனால் மாரி செல்வராஜ் அவருடைய திரைமொழி வந்து தனித்துவமான அற்புதமான திரைமொழி, அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஒரு சமூகத்தில் கிளர்ந்து வரக்கூடியவன், வாழ்ந்து வந்தவன், அந்த சமூகத்தில் என்னென்ன சிக்கல்கள் நடந்தது, பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கிறத அவன் பேசுகிறான். அதை திரைமொழியில் எப்படி கொண்டு வரணுமோ அப்படின்னு கொண்டு வரும். இன்னைக்கு வரைக்கும் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய திரைப்படங்களில் இது பொய், இது பொய்யான தகவல், இது வரலாற்று பிழை, இப்படி சமூகத்தில் சிக்கல்கள் இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே மறுக்கலை. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இப்போ யார் சார் ஜாதி பார்க்குறா, அந்த கதையே இன்னும் பேசிகிட்டு இருக்கணுமா, அந்த பிரச்சனையை இன்னும் நம்ம பேசணுமா, வேறு திரைப்படம் எடுங்க, வேறு மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கும் ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாரம் பத்திரிகைகளில் வந்துட்டுருக்கு. மாற்று சாதி சார்ந்த பெண்ணை காதலிச்சாச்சுன்னு சொன்னால், திருமணம் செய்தாச்சுன்னு சொன்னால் அதற்காக கொலை செய்யப்படுறது, தொடர்ந்து ஜாதிய ஒடுக்குமுறைகள், மோதல்கள், தெரு பிரச்சனை, இந்த தெருவில்